குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் அசோக் பேசுகிறேன். வெஸ்டீஜில் சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷனில் நான் இருக்கேன். நான் வெஸ்டீஜ் வரதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃபார்மாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வெஸ்டீஜுக்கு முன்னாடி ஒரு 11 இயர்ஸ் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஹெல்த் கேர் கம்பெனி. வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் டுகெதர் டைரக்ட் செல்லிங்கில் பொறுத்த வரைக்குமே ஒரு 16 வருஷம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எஸ், இந்த கொரோனா வைரஸோட தாக்குதல் இது பெரும் அளவில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிவென்டிவா இருக்குமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கொரோனா வைரஸ் தாக்குன பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இன்னைக்கு வந்து இன்னும் ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம். ஏன் அப்படின்னா பெட் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கு, ஆக்சிஜன் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கு, அண்ட் நிறைய கேசஸ்ல வந்து வென்டிலேஷன் போற அளவுக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு எதுவுமே நம்மளால வந்து டிட்டர்மின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம உண்மையிலே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது சம்திங் ப்ரிவென்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த இடத்துல தான் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் ஷார்ப்போட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லக்கூடியதான் இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 2000. ஆல்மோஸ்ட் 21 வருஷங்கள் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அதுல பெரிய வேற எதுவும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படின்னா என்ன? பொதுவா நம்ம மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல மேக்சிமம் நம்மளுடைய பிரீதிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா இயற்கை ஏதோ ஒரு வழி வந்து அந்த இடத்துல காட்டுது. இயற்கை காட்டக்கூடிய வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், கிருமிகள் இதெல்லாமே வந்து அகற்றி நம்மளுடைய சுவாச பாதையை வந்து சீராக்கணும். இயற்கை நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். அதனாலதான் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மளால ஈஸியா வந்து சுவாசிக்க முடியுது. பட் பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்குமே ஷார்ப் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இன்னும் நிறைய வந்து அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ரீசெண்டா போகக்கூடிய ஒரு ரிசர்ச் கூட ஈவன் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹேர் க்ரோத்துக்குமே பிளாஸ்மா கிளஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ண முடியுங்கிற ரிசர்ச் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன டைம்ல ஒரு சர்டிபிகேட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம். ஷார்ப்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த கோவிட், ஸோ கோவிடுக்கு வந்து பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் அதுல சார்ஸ் அப்படிங்கிற வைரஸை முக்கியமா குறிப்பிட்டிருந்தாங்க. சார்ஸ் அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், நுரையீரல பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அது எதனால்னா வைரஸோட தாக்குதல்னால ஏற்படக்கூடிய அந்த நோய். 2004 ஜப்பான்ல ஆக்சுவலி இதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அப்ப இருந்த வைரஸோட பேர் வந்து ஃபெலைன் கொரோனா. ஸோ அந்த டைம் லாஸ்ட் இயர் அந்த சர்டிபிகேட் நம்ம இஷ்யூ பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா அது அவ்வளோ அப்ராப்ரியேட்டான ஒரு விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் அது சர்டிபிகேட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம். பட் ரீசெண்டா இதை டிக்ளேரே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் வந்து SARS-CoV-2. அதனால ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் தான் COVID-19. இதுக்கான ரிசர்ச் ஸ்டடி வந்து பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி வச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் என்னங்கிறதா இன்னைக்கு நம்ம இந்த ட்ரைனிங்ல பார்க்க போறோம். ஸோ யூனிக்கான ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஷார்ப் ஏர் பியூரிஃபையர் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜுக்கான ஒரு ப்ராடக்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஏர் பியூரிஃபையர் நம்ம ப்ரமோட் பண்ணும்போது நம்ம கரெக்டான ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரிஜெக்ஷன்ஸ் ஒரு ஏர் பியூரிஃபையர் பத்தி பேசும்போதே மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, காற்று அப்படிலாம் நல்லா தான் சார் இருக்கு, காற்றுல வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏர் பியூரிஃபையர்ங்கிறது ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் முதல்ல நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஆர் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் மக்கள் பெரும்பாலும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பிரசன்டேஷன் நம்ம கரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்தோமாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முலா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முலாக்குள்ள நம்ம கரெக்டாக நம்மளுடைய பிரசன்டேஷனை கொண்டு போனோம் அப்படின்னா அது கேட்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது எஸ் டெஃபினட்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க மனசுல பதியும். முதல்ல ஒரு நீட், அவங்களோட தேவையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறத யோசிக்கணும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தரோட தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் வைரஸோட எல்லாருமே வந்து போராடிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒருத்தரோட தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு அப்ஜெக்டிவ் நீட், இன்னொன்னு சப்ஜெக்டிவ் நீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ஜெக்டிவ் நீட் அப்படிங்கிறது என்ன? ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போறோம். மொபைல் ஃபோன் வாங்கும்போது இன்னைக்குல எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன்லயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்ச் பண்ணிடுறோம். என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம். எவ்வளோ ரேம் இருக்கு, எவ்வளோ ராம் இருக்கு, எவ்வளோ கேமராவோட பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்கு, தென் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இதுல என்ன மாதிரியா இருக்கும், ஸோ என்ன அடிஷனல் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு, பேட்டரி பேக்கப் என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனி நம்ம வாங்குறோம். பட் அகைன் ஒரு பிராண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு பிராண்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அதே போல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் போவோம்? லைக் ஒரு ஓரியான், கார்பன் இந்த மாதிரியான சில மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல லைக் விவோ, ஓப்போ, சாம்சங் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸே சில லோக்கல் பிராண்ட்ஸ்லயும் இருக்குன்னு வச்சுங்களேன். டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? பிராண்டை பார்ப்போம். நம்ம கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் கம்பெனியில் இருக்கக்கூடிய மொபைல்ல இருந்தால் கூட, பட் இருந்தாலும் நம்ம அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்ப்போம். அதே போலதான் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் உலகம் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் நேம். இதுதான் அப்ஜெக்டிவ் நீட். ரெண்டாவது சப்ஜெக்டிவ் நீட். சப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன காரணங்களுக்காக ஏர் பியூரிஃபையர் வந்து பயன்படுத்தலாம், இல்ல ஒருத்தட்ட பேசும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம கரெக்டா வந்து ஓபன் பண்றோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாருங்க, இப்போ ஒருத்தர் வீட்டுல வந்து மேபி உங்க வீட்டுல யார் வீட்லயாச்சும் பிறந்த குழந்தை இருக்கு, அவர் 1 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்னங்கிறத யோசிப்பாரு. நிச்சயமாக காற்று தான். நிறைய பேர் தாய்ப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதற்கு முன்னாடியும் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடியது காற்று தான். இப்போ அந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய பிளான் பண்றோம். அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை. ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க நிறைய விஷயங்கள் பயன்படுத்தவே படுத்தாது. ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை வீட்டுல ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணவே ஆரம்பிச்சோம். ஆனா எப்போ ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது அந்த காற்று. ஒரு வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சளி பிரச்சனை, ஃபீவர் வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்ல தெரியாது. நம்ம அடிக்கடி டாக்டர்கிட்ட கூட்டு போறோம். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிறந்த குழந்தைக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் போட ஆரம்பிப்பாங்க, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல சின்ன வயசுல இத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் போட ஆரம்பிச்சாங்கன்னா, வளர்ந்த பின்னாடி என்ன ஆகும்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வேலை செய்யவே செய்யாது. பாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். ஒரு வயசுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய திங்ஸ்க்கெல்லாம் நம்ம முதல்லயே பிளான் பண்ணி இவ்வளவு தூரம் வாங்குறோம். ஆனா அந்த குழந்தைக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய காற்று, அந்த காற்றுனால தான் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் பரவ ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நல்ல காற்று கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வாங்கி வச்சிருக்கோமா அப்படிங்கிறத யோசிப்பாரு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னாலே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிளான் பண்றோம். மேபி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்குள்ள ஒரு 6 months to 1 year கூட ஆகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த வீட்டுல எந்த ரூம்ல என்னென்ன வந்து வாங்கணும், எதை மாற்றணும், எங்க கர்டன்ஸ் போடணும், எப்படி டெக்கரேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். வாங்கவும் செய்வோம். ஒரு 1 year கழிச்சு தான் வீட்டுக்குள்ளே நம்ம போகவே போறோம். ஹேண்டிங் ஓவர் அப்பதான் இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம். பட் அந்த வீட்டுல கரெக்டான வென்டிலேஷன் இருக்கா, வீட்டுக்குள்ள சன்லைட் வர்றதுக்கான வழி இருக்கா, இதெல்லாம் முன்னாடி யோசிக்கிறோமா? டெஃபினட்டா நம்ம யோசிக்கிறது இல்ல. இதுதான் என்ன சொல்ற சப்ஜெக்டிவ் நீட். அப்போ ஒருத்தரோட தேவையை அறிஞ்சு அந்த தேவைக்கு ஏற்றாற் போல நம்ம முதல்ல அவங்ககிட்ட ப்ராடக்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கணும். இதுக்குதான் என்ன சொல்லணும், ஜெனரேட் நீட். அப்ப அவங்களோட தேவையை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா,
அவங்கள இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்பாங்க. அடுத்தது அவங்களுக்கு வரக்கூடிய இந்த சின்ன சின்ன டவுட்ஸ், அந்த டவுட்ஸ் அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லீடு மட்டும் தான் கொடுக்கலாம். அந்த லீடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டில் நாங்கள் ஒரு ஷார்ப் கம்பெனிலேருந்து ஒரு மிஷின் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த மிஷின் பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வருஷமா எங்க யாருக்குமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இல்லை. ஈவன் இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா டைம்ல நாங்கள் சேஃபாக இருக்கிறதா ஃபீல் பண்றோம். பிகாஸ் அந்த மிஷின் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மிஷின். வேர்ல்டுலயே ரொம்ப யூனிக்கான ஒரு டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட அந்த மிஷின். இவ்வளவுதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம், இவ்வளவுதான். இப்ப பிறந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடு இருக்கா, அவங்கள்ட்ட சொல்லும்போது குழந்தை அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு சளி பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு தொல்லை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கு போல இருக்கு, அதுதான் எப்ப பாரு அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தை எதனால இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட தூண்டக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயம், ஹார்ட்லி 10 செகண்ட்ஸ் ஓபனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 செகண்ட்ஸ் ஓபனர் கொடுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட வர வைக்கணும். பேசவும் கேட்பாங்க, ஆமா எதனால அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம் ஆனாலுமே குழந்தை அழுதுட்டு தான் இருக்கு. அடிக்கடி வந்து ஆஸ்மா தொல்லை இருக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிறவருக்கு ஆஸ்மா என்னைக்காவது வெளியில போகும்போது வந்திருக்கா இல்ல வீட்டுக்குள்ள இருக்கும்போது வந்திருக்கா? யோசிப்பாங்க, ஆமா கரெக்ட், வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆஸ்மா தொந்தரவு வருது. எதனால? சோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த எதனால, ஏன், எப்படி, எதுக்காக அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் முதல்ல நம்ம தூண்டணும். சரி சொல்லுங்க, எதனால இந்த மாதிரி இருக்கு, இதுக்கான ரெமெடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ரைட் இதை பத்தி நான் பேசுறேன், ஆனா நான் பேசுறதுக்காக எனக்கு ஒரு 1 மணி நேரம் உங்க டைம். சோ எந்த விதமான டிவியேஷன் இல்லாமல் நான் என்ன சொல்ல போறேன்னா, அது முழுமையாக உங்களால எப்ப கவனிக்க முடியுமோ அப்ப சொல்லுங்க. அப்ப நான் வந்து அந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். சோ ஒன்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா, அந்த டைம் நம்ம எடுத்துக்கிட்டு அங்க முழுமையான ஒரு பிரசன்டேஷனை நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம இந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது அவங்களால இன்னும் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் பிரசன்டேஷன் முடிச்சிட்டோமா, அடுத்தது அவங்களுக்கு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண போறாங்க இல்ல அது வந்து நீங்க ஃபர்தரா பேசுறதை பொறுத்து இருக்கு. ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம கையில வந்து உடனடியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். அண்ட் அகைன் அவங்களுக்கு வந்து இது எங்க வாங்கலாம், இது எங்க கிடைக்கும், எந்த கம்பெனி வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, இதுல என்ன வாரண்டி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி அவங்க சைன் அப் பண்றாங்க, சைன் அப் பண்ணலாம். இல்ல அந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வந்தா போறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ், கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே எஸ் நிச்சயமாக அந்த டீல் வந்து கம்ப்ளீட்டா நம்ம பக்கம் வரும். அதுக்கு முன்னாடி என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க முதல்ல ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுல ஏர் பியூரிஃபையர் இருக்கும். ஸோ நம்ம பயன்படுத்தும் போது அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நமக்கு மற்றவங்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது? ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அன்னைக்கு இருந்தது அந்த கொரோனா வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தது வந்து ஃபெலைன் கொரோனா அப்படிங்கிற ஒரு வகை, கொரோனா வைரஸோட ஒரு வகை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனாக்கு இந்த நாவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லும். இதை SARS-CoV-2 அப்படின்னு சொல்றோம். இந்த SARS-CoV-2 இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் தான் COVID-19. பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி ஏர்போர்ன் டிசீசஸ். ஏன் ஏர்போர்ன்னா காற்றின் மூலமாக பரவக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜிக்கு இருக்கு. அதுக்கான ப்ரூவன் நிறைய சர்டிபிகேஷன்ஸ் நம்ம கையில இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் SARS-CoV-2 வைரஸ், இந்த வைரஸை 30 செகண்ட்ல 91.3% பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜினால அழிக்க முடியும். இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரிசர்ச் ஸ்டடிஸ் எல்லாமே நடத்தப்பட்டிருக்கு. அதுல கிடைச்ச ஃபைனல் அவுட்கம் அதுதான் இன்னைக்கு நம்ம கிளைம் பண்ணக்கூடிய பிளாஸ்மா கிளஸ்டர்ங்கிற இந்த டெக்னாலஜினால 30 செகண்ட்ஸ்ல அந்த வைரஸை ரிமூவ் பண்றது இல்ல, டோட்டலா அழிக்கவே முடியும். இப்போ
கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து சர்ஃபேஸ் பார்ன், இன்னொன்னு ஏர் பார்ன் அப்படின்னு பார்ப்போம். சர்ஃபேஸ் பார்ன் அப்படிங்கிறது என்ன? இப்ப பொதுவா வந்து ஒரு கொரோனா இன்ஃபெக்ட் ஆனக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்களா? அவங்க எங்கெல்லாம் போயிட்டு எதெல்லாம் அவங்க தொடுறாங்களோ, எதெல்லாம் தொடக்கூடிய இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மலா இந்த வைரஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் இருக்கு. சில சர்ஃபேசஸ்ல போய் நம்ம டச் பண்ணும்போது, மேபி ஒரு அட்டடபாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அது உயிர் வாழும். காப்பர் வெசல்ஸ்லயோ இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்ஃபேசஸ்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதுல கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 நாட்கள் வரைக்கும் கூட இந்த வைரஸ் உயிரோட இருக்கும். அப்ப ஒருத்தர் டச் பண்ணிட்டு போன இடத்துல இன்னொருத்தர் டச் பண்ணும்போது என்ன ஆகுது? அவருக்கு அந்த வைரஸ் கையில இருக்கு. ஸோ கையை வந்து கண்ணுக்கிட்டயோ, மூக்குக்கிட்டயோ, வாய்க்கிட்டயோ கொண்டு போகும்போது இந்த வைரஸ் திரும்ப நம்ம உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் பார்ன் இதை தடுக்கிறதா நம்ம கிட்ட வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே, அல்ட்ரா ஷீல்ட், அல்ட்ரா ப்ரொடெக்ட் இது 2மே இருக்கு. சானிடைசர்ஸ் இருக்கு, ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. இது எல்லாமே இப்போ வெஸ்டீஜ்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்கம் நமக்கு சர்ஃபேஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வகை. ரைட். இப்ப சர்ஃபேஸ் இருந்தாலும் சரி, ஏர்பானா இருந்தாலும் சரி, இந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு வந்து எராடிகேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரேயோ, சானிடைசர்ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து பயன்படுத்தி தான் இருக்கு. ஸோ அதை ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ரெக்கவரி ஆர் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏர்போன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காற்று அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் ஏர்போனா எப்படி போகும்? இப்போ ஒரு இன்ஃபெக்ட் ஆன நபர் அவர் பேசினாலோ, சிரிச்சாலோ, தும்முனாலோ, இருமுனாலோ ஏதோ ஒரு ரூட்ல இந்த வைரஸ் காற்றுல போய் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு டைம் தும்முனார் அப்படின்னா மூக்கின் வழியாக, வாயின் வழியாக கிட்டத்தட்ட 5 லட்சம் கிருமிகள் ஒருத்தர் உடம்புல இருந்து வெளியில வருது. இந்த 5 லட்சம் கிருமிகள்ல வெயிட்டா இருக்கக்கூடிய இது வந்து ஒரு டிராப்லெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்ப வெயிட்டா இருக்கக்கூடிய டிராப்லெட்ஸ் என்ன ஆகும்? தரையில போய் விழுந்துடும். தரையிலேருந்து திரும்ப நமக்கு கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய இந்த டிராப்லெட்ஸ் என்ன ஆகுது? காற்றுல அப்படியே சஸ்பெண்ட் ஆயிடும். ஸோ காற்றுல சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் அது ஈஸியா இந்த வைரஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் வென்டிலேஷன்ங்கிறது நல்லா இருக்கும். கிராஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் வந்து காற்று வந்து வேகமாக போகணும், உள்ள வந்து வெளில போகணும். ஏன்னா காற்றுங்கிறது ஒரு இடத்துல அடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஈஸியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியது. அப்ப நல்ல வென்டிலேஷன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எஸ் ஓகே பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள சன்லைட் வரக்கூடிய ஒரு வழி இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்ல விஷயம். இது 2மே இல்லாத இன்னைக்கு எத்தனை வீடுகள் இருக்கு. ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவரை குவாரண்டைன் பண்ணிக்கிறாரு, தனியா வந்து ஒரு ரூம்ல போய் அவர் அடைஞ்சு கிடக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்ப அவரு பேசினாலும் சிரிச்சாலும் மூச்சு விட்டாலுமே அந்த வைரஸ் வெளில ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது சொன்னேன். இப்ப காற்றுல சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஒரு ரூம்ல அவர் தனியா இருந்தா கூட சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் கதவை திறந்து நம்ம உள்ள கொடுத்தாகும். அப்ப என்ன ஆகும்? அவர் ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று இருக்கக்கூடிய இந்த வைரஸ் இது வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா காற்றுங்கிறது ஒரு இடத்துல பிடிச்சு வைக்க முடியாது. அதே போல காற்றோட சைஸ் அப்படிங்கிறது பெரிய பார்ட்டிகிள்ஸ் கிடையாது. நம்ம கதவை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி வெளியில போக முடியாது அப்படின்னு எதுவுமே கேரண்டீடா சொல்லவும் முடியாது. அப்ப வீட்டுக்குள்ளே ஐசோலேட்டரா இருந்தாலும் அந்த வீட்டுல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா இந்த வைரஸோட பாதிப்பு அவங்களுக்கும் ஏற்படலாம். அதனாலதான் பொதுவா ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் முக்கியமாக இதுதான். அப்ப இந்த ஏர்பார்ன் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் எராடிகேட் பண்ண முடியுமானா எஸ் இதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நமக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். பிகாஸ் வேர்ல்டுலயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நாகசாக்கி யூனிவர்சிட்டி ஜப்பான்ல இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைராலஜி அப்படின்னு சொல்லும், அதாவது வைரஸ் பத்தின அந்த ஸ்டடிஸ் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த 3 ப்ரொஃபசர்ஸ்
சயின்டிஸ்ட். இவங்க பிளாஸ்மா கிளஸ்டர் ஏர்போர்ன் SARS-CoV-2 இதுக்காக வச்சு நிறைய ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணதுல அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்கிறது எஸ் பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஷார்ப்போட ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி, ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. இதனால ஏர்போர்ன்ல இருக்கக்கூடிய காற்றின் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேவ் வரும்போது என்ன ஆயிடுச்சு, அது சர்ஃபேஸ்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும், ஹவுஸ் குவாரண்டைன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இது ஏர்போர்ன்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம காற்று மண்டலத்தை நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று நல்ல காற்றாக இருந்துச்சுன்னா இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் கவர்மெண்ட் சைட்ல அவங்க செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க செய்ய வேண்டிய அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கார்பரேஷன் ஒரு முனிசிபாலிட்டி லெவல்ல சானிடைஸ் பண்றது அது இதுன்னு சொல்லி அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. பட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நம்ம வீட்டிற்கு நம்ம தேவைப்படக்கூடிய பாதுகாப்பை நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்க. வேர்ல்டு லெவல்ல 33 ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ 32 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இந்தியாவில் ஒரு ஆர்கனைசேஷன், ஆல்மோஸ்ட் 33 குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ். வேர்ல்டுலயே பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர் அப்படின்னா ஷார்ப்போட இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறத டிக்ளேரே பண்ணியிருக்காங்க. இதுக்கான சர்டிபிகேட்ஸ் நம்ம கையில இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஏர்லியர் இந்த ப்ராசஸ் பத்தி நம்ம பேசும்போது, ஏன்னா இந்த ரிசர்ச் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 150 பேஜ் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல். இது எல்லாருக்கும் நம்ம ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். பட் எத்தனை பேரால அந்த 150 பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் முழுமையாக அவங்க புரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். ரீசெண்டா எஸ் இதுக்கான ஒரு சின்ன கண்டென்ட் ஷார்ப்ல இருந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு லெட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி 30 செகண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 91.3% SARS-CoV-2 இந்த வைரஸை அழிக்க முடியும் அப்படிங்கிற டிக்ளரேஷன் நம்ம கையில இருக்கு. சர்டிபிகேட்ஸ் நிறைய லீடர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ உங்க லீடர்ஸ் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். ஃபைன். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் இப்ப இருக்கு. மேபி ஆஃப்டர் 6 months, ஏன்னா இன்னைக்கு வேக்சின்ஸ் நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலே வேக்சின்ஸ் இப்போ வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் ஒரு 6 மாசம் இந்த கொரோனாலை டோட்டலா முடிவடைஞ்சிரும். ஃபர்தரா இந்த கொரோனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஹார்ட்லி 0.001% அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹியர் அண்ட் தேர் கேசஸ் மேக்ஸிமம் வரலாம், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள இது கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வெறும் 6 மாசம் 1 வருஷம் மட்டுமா? நிச்சயமா இல்ல. நம்மளுடைய லைஃப்ங்கிறது பல ஆண்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்படின்னு மட்டும் நம்முடைய ஏர் பியூரிஃபையர் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய பொல்யூஷன்ல இருந்து நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. கொரோனா வைரஸ், இந்த வைரஸ் மெயினா நுரையீரலை பாதிக்கும். இன்ஃபேக்ட் சில பேருக்கு ஹார்ட்டை பாதிக்கலாம், சில பேருக்கு லிவர் பாதிக்கலாம், சில பேருக்கு ஸ்ட்ரோக் கூட வரலாம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பட் பல ஆண்டுகளாக இந்த பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு 5 விதமான பொல்யூஷன், இதனால தான் இன்னைக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அதிகமாக ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். PM10 அப்படின்னு சொல்லுவோம். PM அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர், அதாவது ஒரு டஸ்டோட சைஸை பொறுத்து அதுக்கு பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. PM10 அப்படின்னு சொன்னோம்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகளோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 20 மில்லிமீட்டர்ல இருந்து 10 மைக்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அதுதான் PM10. ரெண்டாவது ஹவுஸ் டஸ்ட். ஹவுஸ் டஸ்ட் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, நம்மளுடைய ஸ்கின். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் பொறுத்த வரைக்கும் சராசரியா 30 நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஸ்கின் உறிஞ்சு விழுந்து புது ஸ்கின் வந்து உருவாயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உறிஞ்சு விழக்கூடிய ஸ்கின் வந்து எங்க போகுது? ஒண்ணு நம்ம ட்ரெஸ்ல இருக்கும், நம்ம படுக்கிற படுக்கையில இருக்கும். அப்ப நார்மலா ஒருத்தர் உடம்புல இருந்து வரக்கூடிய
உறிஞ்சி விழக்கூடிய அந்த ஸ்கின் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்லயோ இல்லை பெட்ஷீட்ஸ்லயோ இல்லை பெட்லயோ ஏதோ ஒன்றுல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ட்ரெஸ்லயே இருக்கு. இப்போ லாண்ட்ரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு தனித்தனியா வந்து லாண்ட்ரி வந்து அவங்க துவைக்கிறதோ இல்லை வந்து லாண்ட்ரிக்கு போடுறதோ அந்த மாதிரிங்கிறது இருக்காது. இப்போ லாண்ட்ரிக்குன்னு ஒரு கூடை வச்சிருப்பாங்க. அந்த கூடைக்குள்ள எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் போடுவாங்க. மொத்தமாக தூக்கி வாஷிங் மிஷின்லயோ இல்லை பக்கெட் வாஷ்லயோ ஏதோ ஒன்று வந்து வாஷ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், ஒருத்தர் உடம்பு அந்த ஸ்கின் உரியறதுங்கிறது இன்னொருத்தருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் அது காற்றுல கலக்கும் பொழுது மூக்கின் வழியாக நம்ம உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்கும். அடுத்ததா பெட் டேண்டர். பெட் டேண்டர் அப்படின்னா வீட்டுல நாய், பூனை, இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்களா, இந்த நாயோட உடம்புல இருந்து உதிரக்கூடிய முடி, அது மட்டும் இல்லாமல் கிருமிகள், இதுவும் டோட்டலா காற்று மண்டலத்திலே தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 விதமான பொல்யூஷன் இது கிட்டத்தட்ட 15% இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அடுத்ததா PM 2.5. PM10 எப்படி அந்த டஸ்டோட சைஸ் பார்ட்டிகல் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே போல PM 2.5 அப்படிங்கிறது 10 மைக்ரான்ல இருந்து 0.3 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு PM 2.5 அப்படின்னு பேர். ஸோ PM 2.5, PM10 இது ரெண்டுமே என்னன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் அதை டினோட் பண்ணுவாங்க. இந்த ஏர் குவாலிட்டி நல்லா இருக்கா, மாசு அதிகமாக இருக்கா, இல்ல மைல்டா இருக்கா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ண முடியும். இந்த PM 2.5 அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பில்டிங்ஸ், எத்தனையோ வீடுகள் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது நம்ம மூக்கின் வழியாக நம்ம நுரையீரலுக்குள்ள போயிட்டு பிளாக்கேஜை ஏற்படுத்தலாம். அடுத்த கெமிக்கல் ஃபியூம்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் அப்படின்னா நச்சுப் பொருள்கள். கெமிக்கல் ஃபியூம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜெனரல் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கொசுவத்தி இல்லை மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், இதுல இருந்து வரக்கூடியது என்ன கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் காற்றுல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்ஃபேக்ட் நம்ம பாடி ஸ்ப்ரே, டியோட்ரன்ஸ், இந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது என்ன ஆகும், டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு ஏற்படும். சில பேருக்கு உடனடியாக ஒரு தும்மல் வர ஆரம்பிக்கலாம். எல்லாம் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன இம்மீடியட்டா நம்ம நுரையீரலுக்குள்ள போய் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 20% இந்த கெமிக்கல் ஃபியூம்ஸ் இருக்கு. வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ வாலடைல் ஆர்கானிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தரையை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபினால் இருக்கலாம், இல்லை டெட்டால் இருக்கலாம், ஆர் ஈவன் மற்ற லிக்விட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த லிக்விட்ஸ் எல்லாமே பயன்படுத்தும் போது அந்த தரையிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் இதுவும் நம்ம இமீடியட்டா மூக்குக்குள்ள வழியாக நம்ம நுரையீரலுக்குள்ள போய் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஹேஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹேஸ் காம்பனன்ட்ஸ்னா பொதுவாக வெயில் காலம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, அட்மாஸ்பரிக் ஏர் வந்து நல்ல ஹைட்ல இருக்கும். ஏன்னா கடல்ல இருந்து காற்று நிலத்துக்கு வருது, நிலத்திலேருந்து திரும்ப காற்று கடலுக்குள்ள போகுது. இதாவது ஒரு சைக்கிள். இப்ப வெயில் காலத்துல பொதுவாக அட்மாஸ்பரிக் ஏர் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கும்போது மோஸ்ட்லி இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால நமக்கு உடனடியாக இந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. அதே குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம் இந்த டைம்ல என்ன ஆகும்னா இந்த அட்மாஸ்பரிக் ஏர் வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கும். ரொம்ப லோ லெவல்ல இருக்கும்போது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதோ அதுல போய் சஸ்பெண்ட் ஆகியிருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இந்த பனிக்காலம், மழைக்காலம், குளிர்காலத்துல அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். அதுதான் ஹேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் ஃபியூம்ஸோ, டாக்ஸின்ஸோ, விஓசி, ஹேஸ் காம்பனன்ட்ஸ் இது கிட்டத்தட்ட 27% பொல்யூஷன் இதனால வரக்கூடியது. இன்ஃபெக்ஷஸ் சப்ஸ்டன்சஸ். இன்ஃபெக்ஷஸ் அப்படின்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள். கண்ணுக்கு தெரியாம எத்தனை விதமான கிருமிகள் சுத்திட்டு இருக்கு. இந்த கிருமிகளும் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது பெரிய பெரிய நோய்களை ஏற்படுத்தலாம். முக்கியமாக கிச்சன்ல நிறைய கிருமிகள் வளர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. டாய்லெட்ஸ்ல இந்த கிருமிகள் வளர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு ரூம்ஸ்லுமே பாத்தீங்கன்னா அந்த ரூம் கார்னர்ஸ்ல, அந்த இடுக்குல, மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர் எல்லாம் ஒன்ஸ் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்றதுக்கு இல்லை கிளீன் பண்றது அப்படிங்கிறது 6 மாசம் 1 வருஷம் அந்த டைம்ல தான் நம்ம பண்ணுவோம். அந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபங்கஸ் இருக்கலாம். இதன் மூலமாகவும் அந்த கிருமிகள் வந்து டோட்டலா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட 22% பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடியது. சரி, வேர்ல்ட்ல என்ன சொல்லலாம், இந்த 5 விதமான பொல்யூஷன் இதுதான் இன்னைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை பெரும் அளவுல ஏற்படுத்தக்கூடியது.
இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். வெஸ்டி ஷார்ப் ஏர் பியூரிஃபையர், PM10 ஹவுஸ் டஸ்ட், பெட் டேண்டர் இதை அழிக்கிறதுக்காக ஆர் இந்த ஃபில்டர் இந்த பொல்யூஷன் இந்த ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம ஏர் பியூரிஃபையர்ல அவுட்டர் மோஸ்ட் ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டருக்கு பேரு ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 10 மைக்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதுல ஃபில்டர் ஆகும். அடுத்தது PM2.5 அண்ட் போலர். இந்த PM2.5 என்ன, 10 மைக்ரான்ல இருந்து 0.3 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கண்ணுக்கே தெரியாது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத, இதை ஃபில்டர் பண்றதுதான் ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகல் அரஸ்டர். ஹெப்பாவோட ஃபுல் ஃபார்ம் அதுதான். அதுலயுமே H14 அப்படிங்கிற ஒரு கிரேட் ஹெப்பா ஃபில்டர் இது நம்ம பயன்படுத்துறோம். இதுல ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுல கிடைக்கும். அடுத்தது கெமிக்கல் ஃபியூம்ஸ்ல VOC, ஹேஸ் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கார்பன் ஃபில்டர் இருக்கு. ஸோ இந்த கார்பன் ஃபில்டர் வந்து புகை, கேஸ் அண்ட் இந்த VOC காம்பனன்ட்ஸ் இதெல்லாமே அப்சர்வ் பண்றது தான் இந்த கார்பன் ஃபில்டர். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி இதன் மூலமாகவும் இந்த ஸ்மெல், ஸ்மோக், கேஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியும். நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய டெக்னாலஜி அதுவும் இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி. பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படின்னாலே இயற்கை எப்படி நம்மளுடைய சுவாசத்தை சீராக்குதோ அந்த டெக்னாலஜியை ஷார்ப் கண்டுபிடிச்சு அதுக்கு பேரு பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸோட கம்பைன் பண்ணி டோட்டலா நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ 0 பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த பொல்யூஷனோட பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்கின் எஸ்பெஷலி அந்த எக்ஸஸ் சீபம், இந்த சீபம் கிரியேட் ஆகிறதுனாலையும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அதையும் தடுக்கக்கூடியது நம்மளுடைய பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி. ஸோ எந்த விதமான பொல்யூஷன் இருந்தாலுமே அந்த பொல்யூஷனை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றக்கூடிய இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர் அப்படின்னா அது ஷார்ப்போட இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை ஏர் பியூரிஃபையர்ஸ் இருக்கு, அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் அவங்க கையில இருக்கா, அவங்க என்னெல்லாம் கிளைம் பண்றாங்களோ இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது. அது எல்லாமே வெறும் ஃபால்ஸ் கிளைமா மட்டும்தான் இருக்கும். ஆனா ஷார்ப் நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூவன் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எப்போ இந்த 5 விதமான பொல்யூஷன் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுதோ இந்த ஒரு ஃபில்டர்ஸ் ஆர் பிளாஸ்மா கிளஸ்டர் எப்படி இண்டிவிஜுவலா ஒர்க் ஆகுறது நம்ம பார்க்கணும். பொதுவாக நைட்ல ஏசியில படுத்து தூங்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இருக்கு. வெயில் காலமும் மழை காலமும் எப்படி இருந்தாலுமே சரி ஏசி இல்லாம இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து வெயில் காலத்துல மோஸ்ட்லி ஏசி நைட்டு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இப்போ ஏசியில் நைட்டு படுத்து காலையில எந்திரிக்கும் போது தலை கொஞ்சம் பாரமா இருக்கும், மூக்குல இருந்து தனித்தனியா வரும், மூக்கு அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வலி வந்து இருக்கலாம். இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏசில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்டேல் ஏர், இந்த கெட்ட காற்று இதை தொடர்ந்து நம்ம இன்ஹேல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம நுரையீரல ஒரு அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய, அதனாலதான் அந்த மூக்கடைப்பு, தலைபாரமா இருக்கிறது, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரியும். அதுவே கதவு திறந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளியில ஓப்பன் ஏர்ல போய் சுத்திட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த அறிகுறிகள் எதுவுமே தெரியாது. ஏசில இருக்கிறவங்க இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இயற்கை, வெளியே இருக்கக்கூடிய இயற்கை காற்று சுத்தமாகக்கூடிய காரணத்தினால நம்ம வீட்டை விட்டு வெளியில போய் நல்ல காற்றை சுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நுரையீரல்ல ஈஸினஸ் கிடைக்குது. ஸோ நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியுது. இந்த தலைவலியோ உடல் டயர்ட்னஸோ இதெல்லாமே காணாம போயிடும். எப்படி பிளாஸ்மா கிளஸ்டர்னா இயற்கை அப்படின்னு சொல்றோமோ, நம்மளுடைய பிளாஸ்மா கிளஸ்டர்ல இருந்து ஏர் பியூரிஃபையர்ல இருந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த ஃப்ரெஷ் ஏர் ஜெனரேட் ஆகுறதுனால ஏசி ரூம்ல நைட் ஃபுல்லா நம்ம ஏசியில தூங்கினால் கூட காலையில எழுந்திரிக்கும் பொழுது ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா மார்னிங் சிக்னஸ் இது வராமல் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும்.
ரெண்டாவது பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பிஓசி அண்ட் அதர் டாக்ஸிக் கேசஸ் இதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த டாக்ஸிக் கேசஸ்ங்கிறது என்ன? அமோனியா, NH3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த NH3 அப்படிங்கிறது ஒன்ஸ் ஏர் பியூரிஃபையோட கான்டாக்ட்ல, அதாவது பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி கான்டாக்ட்ல வரும்போது அமோனியாவை பிரேக் பண்ணி வாட்டர் மாலிகுல் H2O தனியாக கன்வெர்ட் பண்ணும், நைட்ரஜனை தனியாக கன்வெர்ட் பண்ணிடும் பிகாஸ் ஆஃப் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ். இது ஒரு சிம்பிள் டெஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். கையில வந்து கொஞ்சம் காஃபி பொடியை கொட்டிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க. நல்ல கையில தேய்ச்சிருங்க. இப்ப ஸ்மெல் பண்ணி பாருங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரியும். ஏர் பியூரிஃபையர் மேல ஒரு நிமிஷம் கையை வச்சுட்டு திரும்ப ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் ஏர் பியூரிஃபையர் மேல கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பாருங்க. உங்க கையில காஃபி கொட்டி இருந்ததா அப்படின்னே நம்ம யோசிக்க வைக்கும். which means ஏர் பியூரிஃபையர், இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி, இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருள்கள், கெட்ட காற்றுகள் இதெல்லாமே டோட்டலா நியூட்ரலைஸ் பண்ணிடும். அடுத்ததா கிருமிகள். மோஸ்ட்லி இந்த கிருமிகள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், அதோட இந்த புரோட்டீன் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டீன் பைண்டிங் மூலமா தான் ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகும். கொரோனா வைரஸ்க்கும் அதே போலதான் மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்பைக் புரோட்டீன் நம்ம நுரையில போய் ஒட்டிக்குது. ஸ்பைக்ஸ் அப்படின்னா முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதனால தான் இன்ஃபெக்ஷன் இன்னும் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. வேறஸ் நம்மளுடைய பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி, இதுல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இது அந்த புரோட்டீன் பைண்டிங்கை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடும். இது பிரேக் பண்றதுனால அந்த கிருமிகளால ரொம்ப நாள் இல்ல ரொம்ப நேரம் சர்வே பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் பிளாஸ்மா கிளஸ்டர் டோட்டலா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 23 விதமான பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்ல, பேத்தஜன்ஸ் அப்படின்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், அதை எஃபெக்டிவா பிளாஸ்மா கிளஸ்டர் அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் நம்ம கையில இருக்கு. அதனாலதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், உலகம் முழுக்க 33 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிளாஸ்மா கிளஸ்டர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் டெக்னாலஜி. அது ஷார்ப்போட ஒரு யூனிக் டெக்னாலஜி. ஈகோலை டைரியா அது ஏற்படுத்தக்கூடிய ஈகோலை இருக்கலாம், H1N1 பன்றி காய்ச்சல் இது ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இருக்கலாம், டிபி ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா இருக்கலாம், இல்ல ஃபங்கஸ் ஆர் ஈவன் நியோநாட்டல் மெனிஞ்சைட்டிஸ் பிறந்த குழந்தைக்கு வரக்கூடிய மூளை காய்ச்சல். இந்த மாதிரி நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜியில இருக்கு. அதே போலதான் ஸ்டாட்டிக் சார்ஜஸ். நம்ம காற்று மண்டலத்துல ஒரு கரண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இதை நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். டிவி ஆஃப் பண்ணிட்டு டிவியில அப்படியே கை வச்சு பாருங்க, கையில இருக்கக்கூடிய முடியை வந்து அப்படியே டிவி வந்து பிடிச்சி அந்த காற்று வந்து ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்கும். வீட்டில் கர்டன்ஸ் இருந்தால் கர்டன்ஸ்ல ஒன்றுல பிளாஸ்டிக் சேர் இருந்தால் பிளாஸ்டிக் சேர்ல கையை வச்சு பாருங்க, முடி அப்படியே இழுக்கும். காரணம் என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் காற்று மண்டலத்துல ஃபுல்லா சரௌண்ட் ஆகியிருக்கு. நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய முடி ஆறு ஒரு தலைமுடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சைஸ் வந்து 70 மைக்ரான். 70 மைக்ரான் இருக்கக்கூடிய நம்முடைய முடிய இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும்போது 0.3 மைக்ரான்ஸ் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள மோஸ்ட்லி இந்த டஸ்ட் இதெல்லாமே சேரத்துக்கு முக்கியமான காரணமே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜஸ். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை நல்லா நம்ம தொடச்சு தான் வச்சிருப்போம். பட் ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப லைட்டா ஒரு கோடு போட்ட மாதிரி பார்க்கலாம். எதனாலனா ஃபேன்லேருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் இந்த காற்றில் இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல செட்டில் ஆக விட்டுரும். ஸோ பிளாஸ்மா கிளஸ்டர் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் நியூட்ரலைஸ் பண்றதுனால டஸ்ட் போய் அட்ராக்ட் ஆக முடியாது. நம்ம ஸ்கின்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் சீபம் இதையுமே ரிமூவ் பண்றதுனால ஸ்கின்னுக்கான ஹைட்ரேஷனை கொடுக்கக்கூடியது பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி. இது எல்லாமே என்ன சொல்றோம், ஆக்டிவ் பொல்யூஷன். ஆக்டிவ் பொல்யூஷனுக்கான காரணம் என்ன, நம்ம ஒரு 4 சுவருக்குள்ள இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தான். PM 2.5, PM 10,
ஆர் போலன், இதெல்லாம் அவுட்டோர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், பாசிவ் பொல்யூஷன். இந்த பாசிவ் பொல்யூஷன் இதை ரிமூவ் பண்றது தான் 3 விதமான ஃபில்டர்ஸ். அவுட்டர் ஃபில்டர், இதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லும். இதுல இருக்கக்கூடிய மெஷ் மாதிரியான ஒரு வயரிங் மாதிரி இதுல இருக்கு. ஸோ 10 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை இந்த ப்ரீ ஃபில்டர்ல ஃபில்டர் ஆயிரும். அதை தாண்டி உள்ள போகக்கூடிய இந்த காற்றுல இருக்கக்கூடிய ஸ்மெல், கேஸ், ஸ்மோக் இதெல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியதான் உள்ள இருக்கக்கூடிய கார்பன் ஃபில்டர். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபில்டர், இதுக்கு பேரு ஹெப்பா ஃபில்டர். இந்த ஹெப்பா ஃபில்டர்ல ஆல்மோஸ்ட் 99.97% ஸ்மோக் அண்ட் டைனி பார்ட்டிகல்ஸ், கண்ணுக்கு தெரியாத தூசுகள் இதெல்லாமே ஃபில்டர் பண்ண முடியும், கிட்டத்தட்ட 0.3 மைக்ரான்ஸ் வரைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ஏர் பியூரிஃபையர்ஸ் ஹெப்பா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டருக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டரோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசு, டபுள் சைஸ்லேயே சொல்லலாம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை விட. ரெண்டாவது, அதில் இந்த ஃப்ரிஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகும், இன்னும் நிறைய டஸ்ட்டை வந்து இதில் போய் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இதோட கவரேஜ் ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட். ஸோ டொமஸ்டிக் வீட்டுக்கு தாராளமாக பயன்படுத்தக்கூடியதான் நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர். ரெண்டாவது, பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷனுக்கான சீல் ஆஃப் அப்ரூவல் இதில் நம்ம பார்க்கலாம். ஏர் பியூரிஃபையர் பாக்ஸ்லேயே மேலே அந்த சீல் ஆஃப் அப்ரூவல் அதில் இருக்கும். விச் மீன்ஸ் பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷன் அவங்களும் ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஹெப்பா ஃபில்டர் ஒரு ஏர் பியூரிஃபையர் அப்படின்னா அது ஷார்ப்போட இந்த ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான். கிளீன் ஏர் டெலிவரி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் பியூரிஃபையர்ல இருந்து அந்த ஃப்ரெஷ் எவ்வளவு தூரம் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதுலே ஷார்ப்போட இந்த ஏர் பியூரிஃபை இதோட சிஏடிஆர் தான் அதிகம், பிகாஸ் 180 cubic meters. ஸோ 180 cubic meters அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல 7 to 8 சைக்கிள்ஸ் வரைக்கும் காற்றை சுத்தப்படுத்தும். மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 130-140 cubic meters தான் இருக்கும், மிஞ்சி பண்ண 4 சைக்கிள் இவ்வளவுதான் பியூரிஃபிகேஷன் நடக்கும். அதிகப்படியான பியூரிஃபிகேஷன் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஹெப்பா ஃபில்டர்ஸ். கார்பன் அண்ட் ஹெப்பா ஃபில்டர் இதோட மேக்ஸிமம் லைஃப் அப்படிங்கிறது 2 வருஷம். ஸோ பாசிவ் பொல்யூஷன், வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த பொல்யூஷன் இதை கண்ட்ரோல் பண்றதும், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொல்யூஷன் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளுடைய கம்ப்ளீட் இந்த ஏர் பியூரிஃபையரோட செட்டப். நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இதை எங்க வைக்கணும், தரையில தான் வைக்கணும். பெஞ்ச் மேல, டேபிள் மேல நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை வைக்கக்கூடாது. நிறைய பேர் இது நல்லா காத்து வருதுன்னு சொல்லிட்டு படுக்க கூட வச்சுட்டு அது பக்கத்துலயே படுத்திருப்பாங்க, அதுல இருந்து காத்து வருது அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த 20 degree ஏர் ஃப்ளோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஏர் சக்ஷன் மெத்தட் இதுல இருக்கு, சக்ஷன் அண்ட் ப்ளோயிங் மெத்தட் இதுல இருக்கு. ஏர் பியூரிஃபையர் தரையில வைக்கும்போது இந்த 20 degrees ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால ஒரு ரூமோட இடுக்குல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸுமே சக்ஷன் மெத்தட் படி புல் பண்ணி இந்த ஃபில்டருக்குள்ள போய் அப்சர்வ் ஆயிடும். இதே டேபிள் மேல இல்ல பெஞ்ச் மேல எங்கேயும் ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த 20 degrees ஏர் ஃப்ளோங்கிறது தர வரைக்கும் கீழே வரைக்கும் போகாது. ஏன்னா மோஸ்ட்லி என்ன ஆகும், ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தரையில போய் செட்டில் ஆயிடும். அண்ட் ஏரோட ஃப்ளோ இருக்கும்போது மோஸ்ட்லி ரூம் கார்னர்ஸ்ல தான் போய் இது செட்டில் ஆகும். அப்புறம் ஏர் பியூரிஃபையர் தரையில வைக்கிறதுனால ஈவன் ரூம் கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய டஸ்டையுமே சக்ஷன் அண்ட் ப்ளோ மெத்தட்ல கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி ஏர் பியூரிஃபையர் பத்தி மக்கள்கிட்ட பேசும்போது அவாய்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும், வீட்டில் ஆல்ரெடி ஏசி வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம், அதுவே வந்து நல்ல சுத்தமான காற்றை கொடுக்கறது இல்லை. இப்போ வரக்கூடிய ஏர் பியூரிஃபையர்லேயே வந்து ஏசிலேயே ஏர் பியூரிஃபையரும் இருக்கிற மாதிரி இந்த மாடல்ஸும் இன்னைக்கு வருது. இது வேலை செய்தா இல்லையா எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? ஏர் பியூரிஃபையர் எனக்கு தேவையே இல்லை, பிகாஸ் நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மரங்கள் இருக்கு, காற்று சுத்தமாக தான் இருக்கு, அதனால எங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் தேவையில்லை. பொல்யூஷன், இந்த பொல்யூஷன் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தினால என்ன பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? ஸோ இத்தனை விதமான கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பொதுவா நுரையீரலை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய்கள் என்னென்ன? அலர்ஜி இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம், வீசிங் இருக்கலாம், நிமோனியா இருக்கலாம், காமன் கோல்டு ஆர் வறட்டு இருமல் இல்லை சளி இருக்கக்கூடிய இருமல் இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், சைனோசைட்டிஸ், டிபி,
இது மாதிரி பல நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே காற்றிலிருந்து வரக்கூடிய பொல்யூஷன். ரைட். இத்தனை விதமான நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுத்தக்கூடியது காற்று. மாசம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புல நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப சளி பிடிக்கிறது மாசம் சளி பிடிச்சிட்டே இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அலர்ஜி, ஆஸ்மா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்காது. வீசிங், நிமோனியா, த்ரோட் இன்ஃபெக்ஷன், H1N1 வைரஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நமக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு நல்லாவே நம்ம ஃபீல் பண்ண முடியாது. என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கிராமத்துல இருக்கிறவங்க, இல்ல நிறைய மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அந்த ஊர்கள்ல இருக்கிற யாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தது இல்லையா? அலர்ஜி ஏற்பட்டது இல்லையா? சைனஸ்ல ப்ராப்ளம் வந்தது இல்லையா? இல்ல அவங்களுக்கு சளி பிடிச்சதே இல்லையா? நிமோனியா, டிபி இந்த மாதிரி நோய்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்ததே இல்லையா? நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள்ங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அப்ப நிறைய மரங்கள் இருந்தாலும் கூட, பட் ஸ்டில் இன்னைக்கு அட்மாஸ்பரிக் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காற்று மண்டலத்துல வாகனத்துல இருந்து வரக்கூடிய புகை இருக்கலாம், தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய புகைகள் இருக்கலாம், குப்பை கூலங்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய துர்நாற்றம் புகைகள் இருக்கலாம். இது எல்லாமே முழுக்க காற்று மண்டலத்துல தான் கலந்துருக்கு. ஏன்னா முன்னையாச்சும் நிறைய மரங்கள் இருந்ததுனால நம்ம அதை கிளைம் பண்ண முடியும், சுத்தமான காற்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பெருமளவு நிறைய மரங்களே இல்லை, நிறைய இடத்துல மரங்கள் அழிக்கப்பட்டாச்சு. காற்று மண்டலத்தில் பிடித்த பொல்யூஷன் எங்க போனாலுமே நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடியது. நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணும்? நல்லா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா தும்மல் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். காரணம் என்ன? அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். நம்ம உடம்பு என்ன பண்ணுது? மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன முடி, அது சிலியா அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள போகக்கூடிய அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் இத அந்த தும்மல் மூலமாக முதல்ல வெளியில தள்ள ஆரம்பிக்கும். இதுல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்த மூக்குல இருந்து அப்படியே லைட்டா தண்ணி மாதிரி ஒழுக ஆரம்பிக்கும். ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட்லயுமே இந்த மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால கூட என்ன ஆகுது? உடம்புக்குள்ள போகக்கூடிய அந்த பொல்யூட்டன்ஸ் அதை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்த மூன்றாவது தான் இன்ஃப்ளமேஷன். ஏன்னா இப்ப இந்த ரெண்டுத்தையும் தாண்டி அந்த கிருமிகளோ இல்ல பொல்யூஷனோ ஏதோ ஒண்ணு நுரையீரலுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த காற்று குழாய் வழியாக தான் போகும். அது பேர் ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம், பெண்ட் பைப். இந்த காற்று குழாய் முதல் படத்துல பார்க்கலாம், நார்மலா இருக்கும்போது இந்த காற்று குழாய் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காற்று குழாய் ஃபுல்லா இந்த ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியும். அதுவே இப்ப இத்தனை விதமான நச்சு பொருள்கள், கிருமிகள்லாம் வந்து உள்ளுக்குள்ள போகுதுன்னா இந்த காற்றுக்குழாய் ட்ரக்கியா இது இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். கொரோனால வரக்கூடியதும் இதுதான். இந்த வைரஸ் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? நம்மளுடைய இந்த ட்ரக்கியா, நுரையீரல் பகுதியில மேல இருக்கக்கூடிய காற்றுக்குழாய் அது வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வீக்கம் ஏற்படும் பொழுது காற்றுக்குழாய் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். எப்ப இந்த கண்டிஷனுக்கு நம்ம போறோமோ இதனால வரக்கூடியதான் அலர்ஜி, வீசிங், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல கட்டுப்படுத்த முடியாம தொடர்ந்து அதிகமாக இந்த பொல்யூஷன் உள்ளுக்குள்ள போகுதா, அப்ப என்ன ஆயிடும்? இந்த இருக்கக்கூடிய சின்ன கேப் இதுவுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த கேப் இல்லாம கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலை, இதுக்கு பேர் தான் ஆஸ்தமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அதிகமாக கெட்ட காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் வருது. அதுவே அவங்க வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா பெரும்பாலும் ஆஸ்மா தொந்தரவு அவங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம பாடியோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சில பேர் கேட்குறாங்க, இந்த பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க, நான் காலையிலேருந்து வெளியில தான் சுத்திட்டு இருப்பேன், நைட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன், அப்ப ஆர்டிஃபிஷியல் நான் முதுகுல மாட்டிட்டு போக முடியுமா? அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொல்யூஷன் அப்படிங்கிறது 100% நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா மேலும் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துட்டு தான் இருக்கு. 5 வருஷம் முன்னாடி இந்த நிலைமை இன்னைக்கு கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு பல மடங்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 100% இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா பாதிக்கு பாதி இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அடிக்கடி
வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். பாதிக்கு பாதி இதை கண்ட்ரோல் பண்றோம்னா நம்ம நுரையீரலுக்குள்ள போகக்கூடிய அந்த பொல்யூட்டன்ஸ் இதை பாதிக்கு பாதி கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கண்ட்ரோல் ஆச்சுன்னா காற்று குழாயில ஏற்படக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது. இதனால தொடர்ந்து மாதமோ இல்ல அடிக்கடி ஏற்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஏர் பியூரிஃபையர் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அதிக நேரம் ஒரே இடத்துல எங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த இடத்துல ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தணும். ஸோ பெஸ்ட் டைம் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்துறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூங்கக்கூடிய நேரம். இதோட கவரேஜ் ஏரியா 250 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரூம் அப்படிங்கிறது 100-150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்காது. ஸோ 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஏரியால 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஏர் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பொல்யூஷனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க, நான் வெளியிலேயே சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க, இவங்களுக்கான பதில் இதுதான். என்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஏர் பியூரிஃபையர் குறைக்குமா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பொல்யூஷன் ஏற்படுறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். வாகனம், தொழிற்சாலை, குப்பை கூளங்கள் இதுல இருந்து தான் வருது. இப்ப இத்தனை விதமான பொல்யூஷன் இது நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப யார் பாதிக்கப்படுறாங்க? இப்ப கம்ப்ளீட் லாக்டவுன் நிறைய ஸ்டேட்ல இருக்கு. அப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே இந்த பாதிப்புங்கிறது ஏற்படும். பட் ஜென்ரலா பார்க்கும்பொழுது குழந்தைங்க, ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் விட்டா வீடு இப்படிதான் அவங்களோட லைஃப் மேக்ஸிமம் இருக்கும். வெளியில போய் விளையாடக்கூடிய அந்த சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்த காற்றுனால, இந்த பொல்யூஷனால முதல்ல பாதிக்கப்படக்கூடியது குழந்தைங்க. இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுது, இந்த ஆக்டிவ் பொல்யூஷன், பாசிவ் பொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். மூச்சு விடுற ஒவ்வொருத்தருமே இதோட பாதிப்புக்குள்ளாவார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோ, இண்டஸ்ட்ரீஸோ, வாகனமோ இதெல்லாம் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இதோட இன்னும் அதிகமா தான் செய்யும். இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா அதோட இன்னும் அதிகமா தான் போகும். அப்ப மேலும் மேலும் இது இன்க்ரீஸ் ஆக பொல்யூஷனும் அதிகமாகுது. பொல்யூஷன் அதிகமாகிறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிகமாகும். அப்போ இன்னைக்கு இதை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். அடிக்கடி மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது இதையுமே நம்மளால தடுக்க முடியும். சோ ப்ரிவென்ஷன் எடுக்காம நம்மளால நம்ம நுரையீரல நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க ஆக்சிஜன் பார்லர். 1 மணி நேரம் போய் ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு ₹600 ₹700 இன்னைக்கு சார்ஜ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஆக்சிஜன் பார்லர்ஸ். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல தண்ணிக்கெல்லாம் யாரு காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கு. அதே போல ஒரு காலத்துல காசு கொடுத்து காற்று வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா அதுக்கு முன்னர் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புல குறைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரிவென்டிவான ஒரு மெஷர் இதுதான் நம்ம எடுத்தாகணும். இந்த ஏர் பியூரிஃபையர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பொதுவா நம்மளால வந்து அந்த உணர்வு இதன் மூலமாகத்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏர் பியூரிஃபையர் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஆரம்பத்துல பார்த்தோம் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் நீட், அதாவது ஒரு மொபைல் போன் வாங்கணும். ஒரு மொபைல் போன் வாங்கும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தானே போய் வாங்குறோம். ஸோ வாங்கின பிறகு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொடுத்த காசுக்கு ரைட் ஓகே, இதோட நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உடனடியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் ஒரு ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்குமே இதை நம்ம பயன்படுத்த தான் இந்த பெனிஃபிட்ஸ் புரிஞ்சுக்க முடியும். 7 to 10 நாட்கள் தொடர்ந்து ஏர் பியூரிஃபையர் நம்ம பயன்படுத்தும் போது அலர்ஜி, ஆஸ்மா தொந்தரவுகள் இல்ல பாதிப்புகள் இது பாதி குறையறத நம்ம உணர முடியும். அதுதான் அந்த பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷனோட சீல் ஆஃப் அப்ரூவல். ஒரு 3 to 4 நாட்கள் தொடர்ந்து ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் பொழுது அந்த மார்னிங் சிக்னஸ், காலை எந்திரிக்கும் போதே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்ல தலைவலிக்கிறது இல்ல மூக்கடைப்பு இந்த பாதிப்புகள் இல்லாம இருக்கிறத நம்ம உணர முடியும். வீட்டுல பிறந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, சின்ன வயசுல குழந்தைங்க இருக்காங்களா,
ஏர் பியூரிஃபை பயன்படுத்துறதுனால பாதிக்கு பாதி டாக்டர் செலவை குறைக்க முடியும். மாதம் மாதம் ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் இந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஒரு 48 மணி நேரம் ஒரு 48 மணி நேரம் தொடர்ந்து நம்ம ஏர் பியூரிஃபை பயன்படுத்தும் போதே நம்மளுடைய சுவாசம் ரொம்ப எளிதாக இருக்கிறது நம்ம உணர முடியும். அதனாலதான் பொதுவா நம்ம ஏர் பியூரிஃபையும் நடிகர் தனுஷும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. காரணம் என்னன்னா, தனுஷ் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தினா தெரியாது, பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அலர்ஜி யூகே பிரிட்டிஷ் அந்த சீல் ஆஃப் அப்ரூவல், அதுக்கான சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஏர் பியூரிஃபையர்னால யாரெல்லாம் பெனிஃபிட் அடைவாங்க? அலர்ஜி, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க இதனால பெனிஃபிட் அடைவாங்க. நாய் பூனை வளர்க்குறவங்க அவங்களுக்கு முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். காது மூக்கு தொண்டை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இதுல இருந்து கிடைக்கும். டாக்டர்ஸ்க்கு மெயினாக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். டாக்டர்ஸோட கிளினிக்ல 250 ஸ்கொயர் ஃபீட் தான் கவரேஜ் ஏரியா. ஸோ அவங்களோட கிளினிக்ல அவங்க ஏர் பியூரிஃபை பயன்படுத்தலாம். எஸ்பெஷலி இப்போ கொரோனா வைரஸை ட்ரீட் பண்ணக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இந்த வைரஸோட பாதிப்பை தடுக்கிறதுக்கு அவங்க கிளினிக்ல அவங்க இதை பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்தலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மூச்சு விடக்கூடிய எல்லா நபரும் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தலாம். ஆரோக்கியமா மூச்சு விடணும்னு நினைக்கிறவங்களும் ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தலாம். ஸோ ஏர் பியூரிஃபையர் அனிமல் டெஸ்டிங்கும் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான்ஸ் மூலமாக கெனைன் பார்வோ வைரஸ் மிருகங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையுமே கெனைனோ பார்வோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸை இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அழிக்கக்கூடியது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் கிட்டத்தட்ட 25,000 அயான்ஸ் பர் கியூபிக் மீட்டர்ல செலுத்தும் பொழுது ஈவன் காற்றுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அண்ட் அமோனியா, அந்த துர்நாற்றம், இதெல்லாமே தடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்மா கிளஸ்டர் எப்படி பயன்படுத்தும், ஒரு ஏர் பியூரிஃபையர் எப்படி பயன்படுத்தும்? தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம அதிக நேரம் எங்க ஸ்பெண்ட் பண்ண போறோமோ அந்த இடத்துல தான் பெஸ்ட் சூட்டட் ஏர் பியூரிஃபை பயன்படுத்தும். ஏன்னா சில பேர் நான் பெட்ரூம்ல படுக்க மாட்டேன், ஹால்ல படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அதிக நேரம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல தொடர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா, அந்த இடத்துல ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ப்ராப்பர் வென்டிலேஷன் நம்ம வீட்டுக்குள்ள கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் எல்லாமே ஓப்பன்ல விட்டுருங்க. பிகாஸ் கிராஸ் வென்டிலேஷன் இருந்தாலுமே இந்த காற்றுல இருக்கக்கூடிய பொல்யூஷன் இது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 12ல இருந்து 15 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஈவன் 24 ஹவர்ஸ் கூட கண்டினியூஸ் ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். இதோட இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் பியூரிஃபையர் வாங்கும்போது மேல இருக்கக்கூடிய இந்த கவர் இதெல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க. ஹெப்பா ஃபில்டருக்கும் கார்பன் ஃபில்டருக்கும் தனித்தனியாக மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அந்த கவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுங்க. ஹெப்பா ஃபில்டர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் எங்க காட்டுதோ அந்த பகுதி உள்ளுக்குள்ள போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹெப்பா ஃபில்டர். அதுக்கு பின்னாடி வைக்க வேண்டியது கார்பன் ஃபில்டர். அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃபில்டருக்கு பேர் தான் ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிதான் ஃபில்டர்ஸை வச்சு முதல்ல நம்ம பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளக் பாயிண்ட்ல பிளக்கை சொருகிட்டு மிஷினை ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days ஹை மோட்ல வைக்கணும். பிகாஸ் ஏர் பியூரிஃபைல 3 மோட் இருக்கு, லோ, மீடியம், ஹை. ஸோ முதல்ல ஒரு 3 நாட்கள் ஹை ஸ்பீட்ல வைங்க. அதுக்கப்புறம் 4வது நாள்ல இருந்து மீடியம்ல வச்சாலே போதும். லோ அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் லெவல்ஸ்லாம் லோ வந்து அவ்வளோ அட்வான்டேஜா இருக்காது. ஸோ மீடியம் ஆர் ஹை இந்த மோட்ல நம்ம ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தலாம். இதோட ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெப்பா ஃபில்டர் ஆர் ஜெனரல் ஏர் பியூரிஃபையர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி 25 to 30 days ஒன்ஸ் இதை கிளீன் பண்றது நல்ல லைஃபை கொடுக்கும். அவுட்டர் ப்ரீ ஃபில்டர், இந்த ப்ரீ ஃபில்டர் அந்த 25 நாள் 30 நாளுக்குள்ள ஒரு டைம் எடுத்துட்டு ஏசி ஃபில்டர் எப்படி கிளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி
குழாவை திறந்து விட்டு அப்படியே அது மேல தண்ணியில காமிச்சோம்னா அதில் ஒட்டிருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிடலாம். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹெப்பா ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர், இது 2 ஃபில்டர்ஸுமே தண்ணியில வாஷ் பண்ணவே கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா அந்த ஃபில்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ தண்ணியே படக்கூடாது. வெளில இருக்கக்கூடிய ப்ரீ ஃபில்டர், மெஷ் ஃபில்டர், அதுல மட்டும்தான் தண்ணி படலாம். ஸோ கார்பன் ஃபில்டரும் ஹெப்பா ஃபில்டரும் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் வச்சுட்டு லைட்டா அப்படியே தட்டிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். ரொம்ப சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய பிரஷ் இருந்துச்சுன்னா அந்த பிரஷை வச்சு லைட்டா அப்படியே மேல கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்கன்னா அதுல ஏதாவது கொஞ்சம் ஒட்டியிருந்தா கூட அது எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகும். அதன் பிறகு ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயில்ல காய வச்சிருக்கு. ஸோ ஹெப்பா ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர் பொறுத்த வரைக்குமே அதோட கிளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெயில்ல காய வைக்கிறது தான். ஒரு 3 மணி நேரம் காலையில வச்சுட்டு நைட் வரைக்கும் அந்த வெயில ஈவினிங் வரைக்கும் அந்த வெயில காய விட்டுறாதீங்க. பிகாஸ் ரொம்ப நேரம் வெயில் இருந்தாலுமே இந்த ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆகும். ஒரு 3 hours மேக்ஸிமம் இருந்தாலே போதும். இதோட பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இது வந்து 46 வாட்ஸ் தான். ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 மணி நேரம் கண்டினியூஸா ஓடிச்சுன்னா ஒரு மாசத்துக்கு 5லேருந்து 6 யூனிட் தான் இதுல செலவாகும். ஏர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் அந்த மெஷ் ப்ரீ ஃபில்டர் இது எப்போதுமே சவுர் பக்கமா இருக்கும். சவுர்ல இருந்து ஒரு 1.5 அடி கேப் இருக்கும். அப்பதான் அந்த சக்ஷன் அண்ட் ப்ளூ மெத்தட் வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தரையில தான் வைக்கணும். பீரியாடிக்கலா அந்த 25 to 30 டேஸ்க்குள்ள நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த லைஃப் மெயின்டைன் ஆகுது. ஏர் பியூரிஃபையர் இதோட டோட்டல் லைஃப் அப்படிங்கிறது 6 வருஷம். அதாவது உள்ள இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் எலக்ட்ரோட்ஸ் அதுக்கு 6 வருஷம் லைஃப். ஹெப்பா ஃபில்டர் அண்ட் ப்ரீ ஃபில்டர் இது ரெண்டுத்தோட லைஃப் வந்து 2 வருஷம். இந்த ஃபில்டர் மாத்தணும் அப்படிங்கிறது எப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேபி ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் தாண்டின பிறகு என்ன ஆகும்னா அதை கிளீன் பண்ணி போட்டு கூட ஏர் ஸ்பீடு வந்து இருக்காது. இனிஷியலா நமக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஸ்பீடு வரும். டெய்லி ஏர் பியூரிஃபை போட்டு மேல கை வச்சு பார்க்கலாம் அந்த ஸ்பீடு வருதா இல்லையா அப்படின்னு. இன்கேஸ் அந்த ஸ்பீடு வரலன்னா ஃபில்டர்ஸை கிளீன் பண்ணி நம்ம போகணும். அப்போ ஒரு 1.5-2 வருஷம் ஆகும்பொழுது நம்ம கை வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பீடு ரொம்பவே குறைஞ்சிருந்தது அப்படின்னா அப்ப இந்த ஃபில்டர்ஸை மாத்தணும் அப்படின்னு அர்த்தம். வெஸ்டீஜ்லயே ஹெப்பா ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ரெண்டுமே சேல்ஸ்ல இருக்கு. அதுக்கான பிவி எல்லாமே கிடைக்கும். ஃபைனலா காஸ்ட்லி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா. நீங்க 18,500 டிபி 19,500ங்கிறது எம்ஆர்பி. ஸோ ஒரு காற்றுக்காக நான் போய் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரைட். இப்ப வீட்டுல புதுசா ஒரு டிவி வாங்கியிருக்கோம், இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். சரி ஒரு டிவி வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோ. எல்இடி டிவி. எல்இடி டிவி நார்மலா எத்தனை வருஷம் உழைக்கும்னு எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 years. இப்பெல்லாம் 1.5-2 வருஷத்துல டிவி போயிடுது. பட் பொதுவா 5-6 வருஷமாச்சும் உழைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பழங்காலத்து இந்த டிவி பாக்ஸ் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அது மாட்டுக்கு வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு 6 வருஷம் வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். இந்த 6 வருஷத்துக்கு நம்ம கட்டக்கூடிய பணம் எவ்வளவு? ஒரு 30,000 40,000 டிவிக்கு ஸ்பெண்ட் பண்றோம். அந்த 30,000 40,000 எத்தனை வருஷத்துக்காக? 6 வருஷத்துக்காக நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ டிவி போட்ட உடனே அதுல வரக்கூடிய பிக்சர் எஃபெக்ட், ஆடியோ எஃபெக்ட் இதெல்லாமே பார்த்தா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். அதே பிளாஸ்மா கிளஸ்டர் ஆர் ஏர் பியூரிஃபையர் இது யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறோம். அதுல ஏதோ காத்து வருது அவ்வளவுதானே. அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு? இதுக்கு போய் நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்டோர் இன்டோர் பொல்யூஷன் இதெல்லாமே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றது தான் ஆக்டிவ் பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி அண்ட் பாசிவ் ஃபில்டர் டெக்னாலஜி, ஹெப்பா கார்பன் அண்ட் ப்ரீ ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டரோட லைஃப் வந்து 2 வருஷம் அப்படின்னு சொன்னேன். ஏர் பியூரிஃபையரோட லைஃப் வந்து 6 வருஷம் அப்படின்னு சொன்னேன். ஸோ 6 வருஷம் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கூடுதலா ஒரு 2 டைம் வந்து ஹெப்பா அண்ட் கார்பன் ஃபில்டர் நம்ம மாற்றணும். ஆல்டுகெதர் இந்த 6 வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் கிட்ட செலவாகும். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஏர் பியூரிஃபையர் 18,500 தான். அதுக்குள்ளேயே ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்துடும்.
பட் அந்த எவ்ரி 2 இயர்ஸ் நம்ம ஃபில்டர்ஸ் எல்லாம் மாத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் எக்ஸ்பென்சஸ் மொத்தமா ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த 30,000 ரூபாய் எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு கணக்கு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபாய் 70 பைசா அந்த மாதிரி வரும். 12 ரூபாய் 70 பைசா ஒரு குடும்பத்திற்கு. ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்களா? 12 ரூபாய் 70 பைசா 4 பேருக்கு கழிச்சா என்ன வரும்னு யோசிப்பாரு. வெஸ்டீஜ் ஸ்பார்லினா சாப்பிடுற காசு. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய காசு 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா. இப்போ யோசிச்சு பாருங்க, இது காஸ்ட்லியா இல்ல எக்கனாமிக்கலா அப்படின்னு. பிகாஸ் நம்மளுடைய தேவை அதை பொறுத்த விஷயம்தான். டிவி வாங்கணும், இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது, அதனால நம்ம சந்தோஷப்படுறோம். வேற ஏர் பியூரிஃபையர் அது மாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, நம்மளால அதை இமீடியட்டா ஃபீல் பண்ண முடியாது. பட் ரெகுலரா யூஸ் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நெட் பிளாக் ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர் பியூரிஃபையரோட நெசசிட்டி என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் 24 ஹவர்ஸ் நம்ம வீட்டில் ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்திட்டே வரும்போது நிச்சயமாக அந்த ஏர்போர்ன் வைரஸ் இதை எராடிகேட் பண்றது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் தொடர்ந்து இதை பயன்படுத்துறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல விதமான நோய்கள் வராமலும் தடுக்க முடியும். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, இது ஒரு லாங் டேர்ம் லைஃப் டைம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த அனாலிசிஸ் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், நீட் அனாலிசிஸ் ஆர் ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தேவை என்னங்கிறத நான் புரிய வச்சேன். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ், இதோட கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஃபைனலா சின்ஸ் நீங்க எல்லாமே வெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கறதுனால இந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் தேவைப்படக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் சேவிங் அப்படின்னே இன்னைக்கு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். ஸோ அந்த ப்ராப்பர் க்ளோசிங் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டா ஏர் பியூரிஃபையர் கட்டாயம் மக்கள் எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் நீங்க தயவு செஞ்சு ஏர் பியூரிஃபையர் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க.